தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரமேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த போராளிகள் அருமை அண்ணன் பவுன்ராஜ் அவர்களே, காமராஜ் அவர்களே, ஆலவெளி ராமன் அவர்களே, செல்லத்துறை அவர்களே, அன்பு தம்பி ஸ்டீபன் அவர்களே, அருமை அப்பா கலியமூர்த்தி அவர்களே, அன்பு தம்பி கேடி அழியவர்களே, அண்ணன் பனசை ஜெகன் அவர்களே, அன்பு நண்பர் கக்கன் காலனி திருஞானம் அவர்களே, அணைக்கரை சதீஷ் அவர்களே, குடியாலம் கங்கையன் அவர்களே, கெழுத்தூர் திருமால் அவர்களே, கருப்பூர் வீராசாமி அவர்களே மற்றும் மூத்த போராளிகளே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக அமித்ஷாவை கண்டித்து அண்ணன் அம்பேத்கர் இந்த தேசத்திற்கு ஆற்றிய அரும்பெரும் பணிகளை பட்டியலிட்டு உங்களிடம் உரையாற்றி இங்கே இருக்கக்கூடிய மாநில பொருளாளர் ஐயா ஜேபிஆர் அவர்களே, எனக்கு வழிவிட்டு வாய்ப்பை தந்தி நின்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாநில ஆலோசகர் பாண்டியன் அவர்களே, அன்பு தம்பி சம்சுதீன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் ஆசிரியர் தங்கராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் நம்பிக்கைக்குரிய தளபதி டெல்டா மண்டல செயலாளர் இரா புகழேந்தி அவர்களே, ஒன்றிய செயலாளர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களிடம் உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த அன்பு சகோதரர் நந்திவனம் பாலா அவர்களே, எங்கள் நேசத்திற்குரிய தோழர் வெல்ஃபேர் பார்ட்டியுடைய மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய மாமா MS ராஜேந்திரன் அவர்களே, மாமா நடராஜன் அவர்களே, அன்பு தம்பி அன்புராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இளையர்களோடு வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி தினகரன் அவர்களே, அபிஷேக் அவர்களே, இங்கே பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய என் நேசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திற்கு முன்புதான் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கும்பகோணத்தில் இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியுடைய உதவியும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களை தன்னந்தனியாக திரட்டி தங்கள் இடஒதுக்கீட்டு குரல்களை கும்பகோணத்தில் எழுப்பி நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் அடுத்த வாரம் அதே கும்பகோணத்தில் மறைந்த நம்முடைய மகத்தான தலைவர் மாவீரர் TM உமர் ஃபாரூக் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் அண்ணல் அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் நான் சென்னையிலிருந்து இயக்க தோழர்களை தொடர்பு கொண்டு ஒரு எதிர்ப்பு கூட்டத்தை நடத்துங்கள், நீங்கள் உடனடியாக கூடி கலைந்து விடக்கூடாது, ஒரு சாலை மறியல், குடும்பாவி எரிப்பு போன்ற அப்படிப்பட்ட செய்திகளை செய்யாமல் ஆளுகிற அயோக்கியர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கும் அவருடைய மக்களுக்கும் எதிராக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இழைத்து வரக்கூடிய அநீதிகளை மக்களிடம் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே முறையாக அனுமதி பெற்று குறுகிய நாட்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் அவர்களிடம் தொடர்பு கொண்டு வலியுறுத்தினேன். ஆக அதன் அடிப்படையில் 2-3 நாட்களுக்குள்ளாக மாநாடு முடிந்து ஓய்வெடுக்க முடியாத நிலையில் உடனடியாக இந்த கூட்டத்தை
இயக்கத்தினர் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஆக குறைந்த இந்த காலகட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக இங்கே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ந்த ஒரு பெரும் கட்சிகள் கூட தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்த முடியாது. ஆனால் ஆளும் வர்க்கத்துடைய உதவியின்றி நீல புலிகள் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் பொருளாதார பற்றாக்குறை பின்னடைவு நம்முடைய செயல்பாடுகளை ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது. இங்கே ஓய்வெடுக்க வேண்டும் என்ற மனநிலை நம் சமூக கடமையை நிறுத்திவிட முடியாது. எந்த காரணங்களும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக என்ன நிகழ்ந்தாலும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற மன உணர்வை மாவீரன் டி.எம். மணியின் வாரிசுகளான நாம் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது என்பதுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் மீது ஆளுகிற பாசிச அரசுடைய அடியாளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் சிறுமைப்படுத்தியிருக்கிறார். அதை கண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது இவ்வளவு வெறுப்பு? எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் 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 என்று சொல்லி இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா சொல்கிறாரே, அவருக்கு ஏன் அம்பேத்கர் மீது இவ்வளவு பெரிய வெறுப்பு? பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பச்சரிப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம் அங்கலாய்ப்பு? அது இன்று ஆரம்பித்ததல்ல, நேற்று ஆரம்பித்ததல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்தது. இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்குமான யுத்த வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் பௌத்தராக இருந்த இந்த பறையர் சமூக மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இந்த மண்ணில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் விளைவாகத்தான் இந்த மக்கள் ஊரிலிருந்து சேரிக்கு விரட்டப்பட்டார்கள். சாதியை கடைபிடிக்கக்கூடிய இந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ மாட்டோம் என்று சேரி மக்கள் அறிவித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறி சேருக்குள் தஞ்சமடைந்தார்கள். சாதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் 2000 ஆண்டுகளாக சாதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2000 ஆண்டுகால வரலாற்றில் யாரும் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. இந்த நாட்டில் எவ்வளவோ ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார்கள். வரலாற்றை படிக்கிறோம். சேரர்கள் ஆட்சி செய்தார்கள், சோழர்கள் ஆட்சி செய்தார்கள், பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள், முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள், பல்வேறு படையெடுப்பு நடந்தது, மராட்டியர்கள் ஆட்சி செய்தார்கள். யார் ஆட்சி செய்த பொழுதும் இந்த பார்ப்பனியத்திற்கு அச்சுறுத்தலாக இல்லை. 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் உருவாகிய மன்னர்களை தன்மையப்படுத்தியது, மாவீரர்களை தன்மையப்படுத்தியது, தத்துவ ஞானிகளை தன்மையப்படுத்தியது, மண்ணில் தோன்றிய அத்தனை பேரையும் இந்துத்துவம் தன்மையப்படுத்தியது. இந்த மண்ணில் தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு மாமனிதனாக புரட்சியாளர் அம்பேத்கர் விளங்கினார். அதனால்தான் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் மீது இவ்வளவு பொச்சரிப்பு, இவ்வளவு கோபம், அவர் மீது இவ்வளவு வன்மம். ஆக கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு காலம் காலமாக பிழைத்தவர்கள், உழைக்கும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டவர்கள், உடல் உழைப்பே செய்யாதவர்கள், அவர்கள் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு 2000 ஆண்டுகளாக ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணில் தோன்றிய எந்த தத்துவமும் எதிராக இல்லை. இந்த மண்ணில் தோன்றிய எந்த மகானும் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லவில்லை. எந்த மதமும் அவர்களை அரியணையிலிருந்து வீழ்த்தவில்லை. ஆக எந்த மதமும் வீழ்த்தவில்லை, மாமன்னனும் வீழ்த்தவில்லை, எந்த தத்துவவாதியும் வீழ்த்தவில்லை. எவனும் வீழ்த்தாத போது அவர்கள் அரியணையிலிருந்து வீழ்த்தக்கூடிய ஒரு தத்துவமாக இந்த மண்ணிலே அம்பேத்கர் சென்றிருக்கிறது. அதனால்தான் அம்பேத்கர் மீது அவர்களுக்கு இவ்வளவு கோபம், இவ்வளவு வன்மம். கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு அமித்ஷா வாழலாம், மோடி வாழலாம், இந்த நாட்டின் பார்ப்பன பணியாக்கள் வாழலாம். இந்த நாட்டின் ஓபிசி மக்கள் வாழ முடியுமா? பிசி எம்பிசி மக்களாக இருக்கிறார்களே, அவர்கள் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு கருவறைக்கு செல்ல முடியுமா? இந்த காசி மடத்திற்குள் சென்று அமர முடியுமா? எந்த இந்து மதத்தின்
உச்சாணி கொம்பளுக்கு சங்கராச்சாரிய இருக்கக்கூடிய இடத்திற்கு பிசி எம்பிசிக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் செல்ல முடியுமா? எஸ்சி எஸ்டி மக்களை விட்டு விடுங்கள், அவர்கள் கீழ்ஜாதி என்று உங்கள் பார்வையில் நீங்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செல்ல முடியுமா? செல்ல முடியாது. இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களை, எஸ்சி எஸ்டி மக்களை, பெண்களை இழிவுபடுத்தி 2000 ஆண்டுகளாக தங்களுடைய சாதிய மேலாண்மையை இந்த பார்ப்பனர்களும் பணியாக்களும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அரியணையில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி இந்த நாட்டின் அதிகாரத்தில் இருந்து 2000 ஆண்டுகளாக விளக்கப்பட்ட அடித்தட்டு மக்களை, விளிம்பு நிலை மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பதற்காக ஒரு மாமனிதன் தன்னுடைய வரலாற்றை ஒப்படைத்தார். அந்த மகத்தான மனிதன் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் who are Sudras, சூத்திரர்கள் என்பவர்கள் யார்? இந்த நாட்டில் பிசி எம்பிசிக்கள் என்று ஆளும் வர்க்கம் என்று கம்பட்டம் படித்துக் கொள்கிறார்களே, அந்த சூத்திரர்கள் என்பவர்கள் எப்படி இந்து மதத்தின் கீழ் சாதிகளாக்கப்பட்டார்கள்? சூத்திரன் என்ற சொல்லுக்கு பெரியார் காசி மகன் என்ற விளக்கம் சொல்கிறார். எப்படி அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்பதற்கெல்லாம் வரலாற்றை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த யாரும் எழுதவில்லை. பட்டியல் சமுதாயத்தில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துடைய வரலாற்றை எழுதினார். அவர்தான் பட்டியல் சமுதாயத்துடைய வரலாற்றையும் அவர்தான் எழுதினார். பெண்களுக்கான உரிமையை அவர்தான் எழுதினார். ஆக அண்ணல் அம்பேத்கரின் மீது இவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது, ஏன் வன்மம் வருகிறது என்று சொன்னால், அதிகாரத்திலிருந்து 2000 ஆண்டுகளாக விலக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அவர் கனவு கொண்டார். அதற்காக உழைத்தார். அதற்காகவே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் உழைத்து அரசமைப்பு சட்டத்தை எழுதினார். அதனால்தான் இவர்களுக்கு இவ்வளவு ஒன்றும் இருக்கிறது. ஆக வேற என்ன காரணம் இருந்து விட முடியும்? ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாடு ஒரு காற்று மிராண்டி தேசமாக இருந்திருக்கும். இதுதான் நடந்திருக்கு. உலக அரங்கில் இந்தியா உயர்ந்து விளங்குகிறது என்று மோடி தம்பிட்டு படித்துக் கொள்கிறார்கள். அந்த உலக அரங்கில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உயர்ந்து விளங்குவதற்கு மோடி காரணம் கிடையாது, அமித்ஷா காரணம் கிடையாது, அவர்கள் சித்தாந்தத்தின் தந்தை சவர்கர் காரணம் கிடையாது, கோல்வால்கர் காரணம் கிடையாது, ராமன் காரணம் கிடையாது, கடவுள்கள் யாரும் காரணம் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதற்கு காரணம். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இந்தியா இஸ் a democratic country என்று உலக அரங்கில் பறைசாற்றியது. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens என்று அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எழுதினார். இறையாண்மையுடைய சமதர்ம குடியரசு என்று உலகத்தில் அவர் இந்தியாவை பறைசாற்றினார். எப்படி இவர்கள் இந்து ராஜ்யம் அமைப்போம் என்று முழங்குகிறார்களோ அந்த இந்து ராஜ்யம் அமைப்போம் என்று முழங்குவதற்கு தடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் இதை ஜனநாயக நாடு என்று அரசமைப்பு சட்டத்தின் வழியாக அவர் அறிவித்தார். ஆக ராமனின் பெயரால் இந்த நாட்டின் மசூதிகளை எல்லாம் இடித்துவிட்டு கலவரங்கள் செய்து இந்தியாவின் ஆட்சியை பிடித்து இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த இந்துக்களுடைய கனவுகளை, ஆர்எஸ்எஸ் கனவுகளை, பார்ப்பன பணியாளர்களுடைய கனவை கெடுத்தவராக புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் இருக்கிறார். அதனால்தான் பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு கோபம் விரும்பியது. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களை போல வரலாற்றில் மன்னிப்பு கேட்டவர் கிடையாது. இந்தியாவை ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுத்தவர் கிடையாது. சுதந்திர போராட்டம் நடந்த பொழுது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவர் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய உழைப்பை ஒதுக்கிவிட்டு இந்தியாவை பார்த்தால் இது ஒரு காட்டு மிராண்டி தேசமாக, ஒரு பார்பாரிக் கண்ட்ரி, ஒரு காட்டு மிராண்டி நாடாக இருந்திருக்கும். இந்த நாட்டின் வரலாற்றிலிருந்து விலக்கப்பட்ட, அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் வாக்களிப்பதற்கு வாக்குரிமை வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முதலாக கோரிக்கை வைத்தார். இன்று எவ்வளவோ தலைவர்களை வரலாற்றில் படிக்கிறோம். எந்த தலைவனும் இந்தியாவில் 18 வயது நிரம்பிய அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று எந்த தலைவனும் குரல் கொடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட 18-19 வயதாக இருந்த பொழுதே அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சவுத் பாரோ கமிட்டியிடம் அவர் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். 10 ஆண்டுகள் கழித்து 1927 சைமன் கமிஷனிடம் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆக அத்தனை பேருக்கும் இங்கே மேல் சாதியாக இருந்தாலும் சரி, கீழ் சாதியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, உழைக்கும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்று இந்த வரலாற்றில் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த ஓட்டுரிமை மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னாக இருக்கும்? நன்றாக கற்பனை செய்து கொள்ளுங்கள்.
நமக்கு யாருக்கும் ஓட்டு கிடையாது. குறிப்பாக இந்த மண்ணில் பறையராக பிறந்தவன், பல்லனாக பிறந்தவன், பட்டியல் சமுதாயத்தனாக பிறந்தவன் யாருக்கும் இந்த மண்ணில் ஓட்டுக்கு என்று கிடையாது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். எந்த அரசியல்வாதி சேரிக்கு வருவான்? ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் சேரிக்கு வந்து நம்முடைய கால்களை பிடித்து கைகளை பிடித்து எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கையெடுத்து கும்பிடுகிறார்களே, அப்படி கும்பிடுகிற ஒரே ஒரு அரசியல்வாதி நமக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடையாது என்று சொன்னால் இந்த சேரியின் பக்கம் தலை வைத்து படுத்திருப்பார்களா? அவருடைய காலடி பட்டிருக்குமா? ஆக 5 ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு போலியாகவாவது நம்முடைய சேரிக்கு வந்து நம்முடைய பெரியோர்களுடைய தாய்மார்களுடைய கைகளை பிடித்து ஓட்டு போடுங்கள் என்று அவர்கள் காலை பிடித்து இந்த அரசியல்வாதிகள் கெஞ்சுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஓட்டு என்கிற அந்த ஆயுதம் தான். அந்த ஓட்டு என்கிற ஆயுதத்தை இந்த மண்ணில் எஸ்சியாக பிறந்த சமுதாயத்திற்கு மட்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்த மண்ணில் பிசி சமுதாயத்திற்கு பெற்றுக் கொடுத்தார், எம்பிசி சமுதாயத்திற்கு பெற்றுக் கொடுத்தார். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, உயர் சாதிகள் என்று தம்பட்டம் எடுத்துக் கொள்கிறார்களே, அந்த உயர் சாதி மக்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அத்தனை பேருக்கு பெற்றுக் கொடுத்தார். அவர் எப்படி சாதி தலைவராக இருக்க முடியும்? ஆக பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழிகாட்டில் தான் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை மாற்றி அத்தனை மக்களும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். டிவிக்கிற மோடி எப்படி இந்த நாட்டை ஆள முடிகிறது? யார் காரணம்? தேநீர் விட்டுக் கொண்டிருந்த மோடி எப்படி இந்த நாட்டை ஆள முடிகிறது? அவர் கும்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, அவர் இடித்த ராமர் வந்து அவரை இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினாரா? ராமர் அமர்த்தவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்த்திருக்கிறார். ஆக தீவித்துக் கொண்டிருந்த மோடி இந்த நாட்டின் பிரதமராக அடிப்படை காரணம் அவர் பேசுகிற அந்த மதவெறி சித்தாந்தம் காரணம் கிடையாது. அவர் கும்பிடுகிற கடவுள் காரணம் கிடையாது. கடவுளுக்கெல்லாம் கடவுள் எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதற்கு காரணம். அவர் மட்டும் கிடையாது. கல்லுவண்டியில் கடை போடுகிறவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடிகிறது. சைக்கிள் கடை வைத்திருப்பவன் முதலமைச்சராக முடிகிறது. சாலையில் நடக்கிறவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள முடிகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நாட்டில் இந்திய குடிமகனாக பிறந்த ஒருவன் எவனொருவனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கலாம் என்ற அந்த அரசமைப்பு சட்டம் தான் அதற்கு அடிப்படை காரணம். அப்படி என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்தால் அத்தனை சமூகம் அல்லவா கொந்தளித்திருக்க வேண்டும்? எந்த சாதியும் கொந்தளிக்கவில்லையே, என்ன காரணம்? நாங்கள் தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு கட்சி, முந்தானத்து ஒரு கட்சி, இன்றைக்கு நாங்கள். ஆக இந்த சாதியில் பிறந்ததற்காக எங்களுக்கு மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடினாரா? இந்த மண்ணில் இந்தியனாக பிறந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று போராடினார். அதை மட்டுமா செய்தார்? இன்று தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களே, இந்த தொழிலாளர் உரிமைகளை எல்லாம் யார் பெற்றுக் கொடுத்தது? தொழிலாளர் உரிமைகளை யார் பெற்றுக் கொடுத்தது? நாட்டின் கம்யூனிஸ்டுகள் பெற்றுக் கொடுத்தார்களா? இன்று கூலி வீரர் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள், இடதுசாரி தோழர்கள். அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்தார்களா? கிடையாது. உலக நாடுகளில் அமெரிக்காவில் சிகாகோவில் 14 மணி நேரம் 15 மணி நேரம் உலகத்தில் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடித்து போட்டாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. ஆக 8 மணி நேர வேலை வேண்டி உலக நாடுகள் முழுவதும் போராட்டங்கள் நடந்தது. சிகாகோவில் போராட்டம் நடந்தது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் போராடினார்கள். அந்த போராடிய தொழிலாளர்களை அமெரிக்க அரசு துப்பாக்கி கொண்டு சுட்டது. சிகாகோ நகர் முழுவதும் ரத்தம் ஓடியது. நூற்றுக்கணக்கான தொழிலாளி சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்படி பெரும் தியாகம் கொடுத்துதான் 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஆடு மாடுகளை போல உழைத்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை அமெரிக்காவில் பெற்றார்கள், உலக நாடுகளில் பெற்றார்கள். ஆனால் இந்தியாவில் எந்த தொழிலாளி போராடினார்? எந்த தொழிலாளி அரசு சுட்டுக் கொண்டது? இவர்களுக்கு 8 மணி நேர வேலை எப்படி கொடுத்தது? யார் கொடுத்தது? இவர்கள் வணங்குகிற கடவுள் கொடுத்ததா? முருகன் கொடுத்தாரா? சிவன் கொடுத்தாரா? ராமர் கொடுத்தாரா? சடையப்பார் கொடுத்தாரா? பிள்ளையார் கொடுத்தாரா? யார் கொடுத்தார்? யாரும் கொடுக்கவில்லை. காலம் காலமாக கோயில் படிக்கட்டுகளில் தங்கள் நெற்றியை தேய்த்து கையெடுத்து கும்பிட்டு வீழ்ந்து காலம் காலமாக வேண்டி உயிர் விட்ட மனமுறையை வேண்டுதல் வைத்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை எந்த கடவுளும் ஏற்கவில்லை, மதமும் ஏற்கவில்லை, அரசியலும் ஏற்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 14 மணி நேரம் 16 மணி நேரம் ஆடு மாடுகளை போல அடித்து உதைத்து தொழிலாளர்களால் இருக பிழியப்பட்டு ரத்த ஆறு ஓடியது, வியர்வை ஆறு ஓடியது. அப்படி உழைத்த அந்த தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் 8 மணி நேர வேலையை கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எந்த தொழிலாளரும் ரத்தம் சிந்தவில்லை,
எந்த தொழிலாளரும் கண்ணீர் சிந்தவில்லை, எந்த தொழிலாளரும் வியர்வு சிந்தவில்லை, எந்த தொழிலாளரும் உயிரை விடவில்லை. ஆனால் அந்த தொழிலாளர் எஸ்சியாக இருக்கலாம், அந்த தொழிலாளர் பிசியாக இருக்கலாம், அந்த தொழிலாளர் எம்பிசியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஏன் இந்த நாட்டில் ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பன பணியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தொழிலாளரும் 8 மணி நேரம் உழைத்தால் போதும் என்ற சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எத்தனை பேருக்கு தெரியுது? ஆக ஒரு சாதிக்கான குரலா புரட்சியாளர் அம்பேத்கருடைய குரல் கிடையாது. அது மட்டும் கிடையாது, தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை யார் கொடுத்தது? தொழிலாளர்களுக்கு. வார இறுதி நாட்கள் விடுமுறை யார் கொடுத்தது? கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை கொடுக்கிறார்களே, பேறுகால விடுப்பு, அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். முத்தரப்பு பேச்சுவார்த்தை, முதலாளியும் தொழிலாளியும் உட்கார்ந்து பேசினால் முதலாளிக்கு எதிராக தொழிலாளியால் பேச முடியாது, அவன் அச்சப்படுவான். ஆகவே அரசும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்ள வேண்டும். ஆக முத்தரப்பு பேச்சுவார்த்தை இந்தியாவில் கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பணிக்காலத்தில் ஒருவர் இறந்து போனால் அவனுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சுரங்கங்களில் பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சுரங்கங்களில் சிறுவர்கள் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அகவிலைப்படியை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவுடைய நிதியை கையாளுகிற ரிசர்வ் பேங்க் இருக்கிறது. இந்த ரிசர்வ் பேங்க் யாருடைய சிந்தனை, யாருடைய உழைப்பால் உருவானது? இந்தியாவின் வேறு எந்த பொருளாதாரவாதியாக இதற்கு திட்டம் கிட்டாரா? கிடையாது. ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ரூபீஸ் என்ற புத்தகத்தை எழுதினார், ரூபாயின் சிக்கல். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் ஹில்டன் யங் குழு அமைக்கப்பட்டது. அந்த ஹில்டன் யங் குழு தான் ரூபாயின் சிக்கல் என்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் இயற்றப்பட்டது. அது மட்டும் கிடையாது, அவர் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்தார். பக்ரானங்கல் திட்டம், ஜோன் பள்ளத்தாக்கு திட்டம், ஹீராக்குண்ட் அணை பள்ளத்தாக்கு திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆக தொழிலாளர்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், அதே போல பொதுமக்களுக்கான திட்டங்கள், அனைவருக்கும் வாக்குரிமை, அனைவருக்கும் இடஒதுக்கீட்டு, இத்தனையும் யார் கொண்டு வந்தது? இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தை போராடிய காந்தி கொண்டு வந்தாரா? நேரு கொண்டு வந்தாரா? சர்தார் வல்லபாய் பட்டேல் கொண்டு வந்தாரா? யார் கொண்டு வந்தது? இவர்கள் எல்லாம் அது குறித்து சிந்திக்கவே கிடையாது. இவர்கள் எல்லாம் சிந்திக்காமல் ஆளும் வர்க்கமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஓய்வு நேரத்தை எல்லாம் இந்திய மக்களுக்காக உழைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு சட்டங்கள் தான் சட்டங்கள். ஒவ்வொரு சமுதாயம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இந்திய மக்கள் தொகையில் சரிபாதியாக பெண்கள் இருக்கிறார்கள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று ஒரு ஆண் 5 பேரை திருமணம் செய்து கொள்வான், 4 பேரை திருமணம் செய்து கொள்வான். அக்கா தங்கை இருந்தால் 2 பேரையும் திருமணம் செய்து கொள்வான். ஒரு பெண் கட்டிய முதல் மனைவிக்கு பிள்ளை என்று சொன்னால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான். பலதார திருமணம் நடைமுறையில் இருந்தது. பலதார திருமணத்தை இந்த மண்ணில் ஒழித்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த சமுதாயத்தை பண்படுத்தி இருக்கிறார். கலாச்சார சீரழிவுகளால், பெண் அடிமைத்தனங்களால் பெண்களை கொடுமைப்படுத்தி, குடும்பத்தின் பெயரால் அவர்களை பாழ்படுத்தி, அவர்கள் உரிமையை வஞ்சித்து 2 மனம் 3 மனம் பெண்களை கொலை செய்து, இப்படியெல்லாம் குடும்பங்கள் அந்த பெண்களை வன்முறைக்கு உள்ளாக்கிய பொழுது ஒருவன் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி திருமணம் செய்த பொழுது அந்த கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் இந்த சமுதாயத்தில் விதவை என்ற பெயரில் துன்புறுத்தப்பட்டார். அவள் இழிவாக பார்க்கப்பட்டால் அந்த கொடுமையை போக்குவதற்காக அவள் எந்த சாதி பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று மறுமண உரிமையை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அது மட்டும் கிடையாது, அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை மலடி என்று இந்த சமுதாயம் பகடி பேசியது, துன்புறுத்தியது, இழிவுபடுத்தியது. அப்படி என்று சொன்னால் அவள் பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற தத்தெடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒருவேளை கட்டிக்கொண்ட கணவன் கொடுமைக்காரனாக இருக்கிறான், குடிக்கிறான், இரவானால் இழுத்து போட்டு அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த கணவனை பிரிவதற்கு மனவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்த, விவாகரத்து சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆக இந்த மண்ணில்
மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் சரிவாகக்கூடிய பெண்கள் இந்த மண்ணில் அவதிப்படக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, இந்த ஆணாதி வர்க்கத்தால் அவர்கள் அல்லல் படக்கூடாது என்பதற்காக இந்து கோட்பில் இந்து சட்ட தொகுப்பை 1950 கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் இங்கே பால்ய விவாகம் தடுக்கப்பட்டது. 14 வயதுகளில் 13 வயதுகளில் இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து அவர்களை படிக்க விடாமல் இந்த சமுதாயம் கொடுமைப்படுத்தியது. ஆக பால்ய விவாகத்தை தடை செய்தார். ஆக பால்ய விவாகத்தை தடை செய்தார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். மறுமண சட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். முக்கியமாக ஆணுக்கு மட்டும் சொத்து என்று இந்த சமுதாயம் 2000 ஆண்டுகளாக ஆணோடு சொத்தை தொடர்புபடுத்திய சமுதாயமாக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஆணுக்கு மட்டும் சொத்தில் பங்கு கிடையாது, இந்த மண்ணில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்று சொத்துரிமை சட்டத்தை பெண்களுக்கு விரிவுபடுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். நாடு எப்படி கொண்டாட வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி கொண்டாடும்? பெண்களுக்கான உரிமைகளை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார், தொழிலாளர்களுக்கான உரிமையை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார், அனைவருக்கும் வாக்குரிமையை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். அதிகாரத்தில் விளக்கப்பட்ட சேரி மக்களுக்கு ரிசர்வ் தொகுதிகளை, சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்து உழைத்திருக்கிறார். நீதித்துறையை அவர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். ஆக இந்தியாவையே நவீனப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் பண்டைய இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தி என்று சொன்னால் நவீன இந்தியாவின் தேசத்தந்தை எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கரை விலக்கிவிட்டு பார்த்தால் இந்தியா என்ற நாடே கிடையாது. இது பாம்பாட்டிகளின் நாடாக, பண்டாரங்களின் நாடாக, பரதேசிகளின் நாடாக இருந்திருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த நாட்டை கண்ணியமிக்க நாடாக, ஒரு சோசலிச நாடாக, சமதர்ம நாடாக, ஒரு ஜனநாயக குடியரசாக உலக அரங்கில் அவர்தான் பகிரங்கப்படுத்தினார். ஆக இந்தியாவில் சட்டத்தை எழுதக்கூடிய அறிவும் ஆற்றலும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் எல்லாம் பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம் என்று சொன்னார்களே பார்ப்பனர்கள், எந்த பார்ப்பனருக்கும் சட்டத்தை எழுதக்கூடிய ஆற்றல் கிடையாது. தோளிலிருந்து பிறந்தோம் என்று மாறுதட்டிக் கொண்டார்கள் சத்திரியர்கள். நம்முடைய குடிசைகளை கொளுத்துகிறார்களே, ஆனால் அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிறார்களே, சேரிகளை சூறையாடுகிறார்களே, இளைஞர்களை ஆணவப்படுகை செய்கிறார்களே, அந்த சத்திரிய சமுதாயத்திலிருந்து கூட யாரும் அரசு சட்டத்தை எழுதக்கூடிய அறிவாற்றலோடு பிறக்கவில்லை. பார்ப்பனரும் யாரும் பிறக்கவில்லை, சத்திரனும் யாரும் பிறக்கவில்லை. சூத்திரன் என்று சொல்கிறார்களே, பிசி ஓபிசி சமூகம், எம்பிசி சமுதாயம், அந்த சமுதாயத்திலும் யாரும் பிறக்கவில்லை. வரலாற்றில் எந்த சமுதாயத்திலும் பிறக்காத ஒரு மாமனிதனாக ஒதுக்கப்பட்ட சேரி சமுதாயத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தார். அவர்தான் இந்தியாவுடைய முகத்தை உலக அரங்கில் ஒரு மாண்பிற்குரிய முகமாக, ஒரு ஜனநாயக முகமாக வெளிப்படுத்தினார். ஆக அப்படிப்பட்ட அம்பேத்கரை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? ஒரு சாதி மட்டுமாக கொண்டாட வேண்டும்? அவருடைய குரல் ஒரு சாதிக்கானதா? ஒரே ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். 1950களில் மதிப்புமிக்க கேபினட் பதவி. இன்று சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் ஆவதற்கு திமுக காரன் காலை பிடிக்க வேண்டிய அவலங்கள் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஆகுவதற்கு அவர் வீட்டில் அடிமை வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் 1950களில் அன்றைக்கு கேபினட் பதவியாக இருந்த சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். யாருக்காக ராஜினாமா செய்தார்? நினைத்து பார்க்க முடிகிறதா? யாருக்காக ராஜினாமா செய்தார்? இந்த பழைய சமுதாய மக்களுக்கு ராஜினாமா செய்தாரா? பல்லர் சமுதாய மக்களுக்கு ராஜினாமா செய்தாரா? அருந்ததியர் மக்களுக்கு ராஜினாமா செய்தாரா? கிடையாது. எந்த ஓபிசி சமுதாயம் அவருடைய சிலையை உடைக்கிறதோ, அவரை எதிரியாக பார்க்கிறதோ, அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வேறு அமைச்சரவையில் முன்வைத்தார். இன்று பிசி எம்பிசிக்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நேரு அமைச்சரவையில் முன்வைத்த பொழுது நேரு அரசாங்கம் ஏற்கவில்லை. பெண்கள் உரிமைக்கான இந்து கோட்பில் சட்டத்தை முன்வைத்த பொழுது நேரு அரசாங்கம் ஏற்கவில்லை. நேரு அமைச்சரவை ஏற்கவில்லை என்று பெண்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தன்னுடைய மதிப்புமிக்க கேபினட் பதவியை ராஜினாமா செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். நினைத்து பாருங்க, யாராவது இன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார்களா? அமித்ஷா செய்திருவாரா? மோடி செய்திருவாரா? அண்ணன் கோவிச்செழியன் செய்திருவாரா? ஆக அண்ணல் அம்பேத்கரை இந்த தேசம் கொண்டாட வேண்டும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் கூடிய அயோக்கியர்கள், அமித்ஷாக்கள்
ஏன் இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் சித்தாந்தத்திற்கு இந்த மண்ணில் அம்பேத்கர் சென்ற தத்துவம் தான் இங்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதுதான் காரணம். ஆக அமித்ஷாக்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கோட்பாட்டை தாங்கி இருக்கக்கூடிய அம்பேத்கர் அமைப்புகள், நீல புலிகள் இயக்கங்கள் அமித்ஷாக்களையும் அவர்கள் அடிவதிகளையும் பாஜகவின் வரலாற்றில் நிச்சயமாக துணை செய்யும் நாள் வெகுவதில். ஆக இந்த மண்ணில் இந்துத்துவம் என்ற கோட்பாடு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இங்கே பட்டியல் சமுதாயத்துக்கு மட்டும் எதிரி கிடையாது, அனைத்து சமுதாயத்துக்கும் எதிராக இருக்கிறது. எஸ்சி சமுதாயத்துக்கு மட்டும் எதிரி கிடையாது, பிசி எம்பிசி சமுதாயத்திற்கு அது எதிராக இருக்கிறது. ஆகவேதான் அனைத்து சமுதாயங்களும் ஒருங்கிணைந்து அந்த அம்மா அனுப்பிச்சுட்டா யார் பண்ணாமா போயிட்டு. ஆக அனைத்து சமுதாயத்திற்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு காட்ஃபாதராக இருக்கிறார், ஒரு தேச தந்தையாக இருக்கிறார். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் மீதான அந்த அவமானத்தை நாம் ஏற்க முடியாது. ஆக அமித்ஷாக்கள் இப்படி தொடர்ந்து பேசினால் நாங்கள் வீதியில் நின்று குரல் கொடுக்க மாட்டோம், பாராளுமன்றத்துக்கு உள்ளே வந்து உங்களை உதைப்போம், பாராளுமன்றத்துக்கு உள்ளே வந்து உங்களை உதைப்போம். ஒரு 5% இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை கூட்டம் பெரும்பான்மை மக்களுக்காக உழைத்த புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிப்பதை நாம் ஏற்க முடியாது. ஆக இதை ஆட்சியாளர்கள் தடுத்திருக்க வேண்டும். எந்த ஆட்சியாளர் தடுத்தான்? அம்பேத்கரை இவர்கள் ஏற்பது கிடையாது, அவர் மக்களையும் ஏற்பது கிடையாது. எனக்கு முன்பாக பேசினார்களே, அணைக்கரையில் அண்ணன் அம்பேத்கருடைய புகைப்படத்தை கிழித்தார்கள், ஒரு தமிழ் தேசியவாதி கிழித்தான், அவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னார்களே. ஆக அண்ணல் அம்பேத்கரை அவமதித்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? யார் மீது நீங்கள் காவல்துறை பொறுப்பேற்கிற பொழுது, பதவி ஏற்கிற பொழுது, இந்த யூனிஃபார்மை மாற்றுகிற பொழுது, சீருடையை மாற்றுகிற பொழுது எதன் மீது நீங்கள் பதவி பிரமாணம் செய்கிறீர்கள்? அரசமைப்பு சட்டத்தின் மீது தானே பதவி பிரமாணம் செய்கிறீர்கள். ஆக அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கரின் புகைப்படம் கிழிக்கப்பட்டால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லவா? ஏன் எடுக்கவில்லை? அதுதானே எங்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. காவல்துறை ஆய்வாளரை நாங்கள் ஏன் கடுமையாக பேசுகிறோம்? எங்களுக்கு ஏதாவது உங்களோட முன்பகை இருக்கிறதா? கிடையாது. உங்களிடம் என்ன முன்பகை எங்களுக்கு இருக்கிறது? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் காலம் காலமாக எங்களுடைய பாதிக்கப்பட்ட அந்த குரல்களுக்காக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் கூட தொடர்ந்து உங்களைத்தான் நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லோரையும் அவமதிப்பது போல தேசத்தந்தை புகைப்படம் கிழிக்கப்பட்டால் கூட நீங்கள் அமைதி காக்கிறீர்கள். இப்படி நீங்க பாருங்க, இதே அங்க வைத்திருக்கக்கூடிய வேறு ஒரு சாதி தலைவருடைய அந்த பேனரை ஒரு பறையர் சமுதாய இளைஞர் கிழித்து விட்டால் இந்த காவல்துறை என்ன செய்திருக்கும்? நன்றாக யோசித்து பாருங்க. காவல்துறை யோசித்து பாருங்க. இதே ஒரு பறையர் சமுதாய இளைஞர்கள் அங்க வேறு ஒரு சாதி தலைவருடைய பேனரை கிழித்து விட்டால் நீங்க என்ன செய்திருப்பீங்க? அன்னைக்கு இரவே அந்த சேரிக்குள்ள போவீங்க. தனியால போக மாட்டீங்க, படையை திரட்டி கொண்டு போவீங்க. அவன் மட்டுமல்ல, கிழித்தவன் மட்டுமல்ல, அவனோடு தொடர்புடைய அத்தனை பேரையும் அள்ளி போட்டுக் கொண்டு ஸ்டேஷனுக்கு வருவீங்க. அத்தனை பேர் மீது வழக்கு போடுவீங்க. அதுதானே நடந்திருக்கும். உங்களுக்கு சட்டம் ஒன்று தானே, இந்தியன் பீனல் கோட். பறையர்களுக்கு தனியாக, மற்ற சாதிகளுக்கு தனியாக எழுதியிருக்கிறதா? கான்ஸ்டிடியூஷன் பறையர்களுக்கு தனியாக, மற்ற சாதிகளுக்கு தனியாக எழுதியிருக்கிறதா? காவல்துறைக்கு சீருடை போடுகிற பொழுது தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒன்று நீங்கள் இந்தியராக பார்க்க வேண்டும், இல்லை தமிழராக பார்க்க வேண்டும், குறைந்தபட்சம் மனிதராக பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பார்வை இருந்தால் அந்த சாதி தப்பு செய்தால் அவன் மீது நடவடிக்கை கிடையாது. அடுத்தடுத்த சமுதாயத்தை சேர்ந்த தப்பு செய்தால் அவன் மீது மட்டும்